ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு ஞானமிகு துறவி ஒரு எளிய வீட்டில் வாழ்ந்தார். அவரின் ஆழ்ந்த ஞானத்திற்கு பெயர் பெற்றிருந்தார். மேலும் பல மாணவர்கள் அவரிடம் கற்றுக்கொள்ள வந்தனர். ஒரு நாள் மாணவர்கள் துறவியின் வீட்டில் ஓடும் ஒரு சிறிய எலியை கவனித்தனர். அவர்கள் அதனால் அசௌகரியப்பட்டு துறவியிடம் அதை வீட்டிலிருந்து அகற்றும்படி கூறினர். துறவி மனதளவில் நலிந்த சிரிப்புடன், எலியை கவனியுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். மாணவர்கள் குழப்பமடைந்தனர். ஒரு சிறிய எலியால் அவர்கள் எதை கற்றுக்கொள்ள முடியும்? இருப்பினும் அவர்கள் தமது குருவை மதித்து அவரின் உத்தரவுகளை பின்பற்றினர். நாட்கள் சென்றபோது அவர்கள் எலியை நன்கு கவனித்தனர். எலி அவர்களால் வைத்த அனைத்து கண்ணிகளை எவ்வாறு திறமையாக தவிர்த்தது, மறைந்த உணவை கண்டுபிடித்தது, மேலும் வீட்டை நுட்பமாக சுற்றியது போன்றவற்றை காண துவங்கினர். எலி அனைத்து வாழ்வு நுட்பங்களை அறிந்தது போல் தெரிந்தது. திடீரென மாணவர்கள் புரிந்து கொண்டனர். எலி அவர்களுக்கு முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. அது எவ்வாறு அனைத்து சிக்கல்களிலும் விழிப்புடன் இருப்பது என்று கற்றுக் கொடுத்தது. மேலும் முக்கியமாக எவ்வாறு எந்த சூழ்நிலையிலும் வாழ்வியல் மற்றும் பழகுவதில் திறமையாக இருப்பது என்பதை எடுத்துரைத்தது. துறவி மாணவர்களை ஒன்றிணைத்து, நீங்கள் எலியின் வாழ்க்கையை பார்த்தீர்கள். அது தன்னம்பிக்கை, சிக்கல்களை சாமர்த்தியமாக தீர்க்கும் திறமை மற்றும் எந்த சூழ்நிலையிலும் வாழும் திறமையை வெளிப்படுத்துகிறது. இந்த பாடங்களை நினைவில் கொள்ளுங்கள், அவை உங்களுக்கு வாழ்க்கையில் உதவியாக இருக்கும் என்றார். அந்த நாளிலிருந்து மாணவர்கள் சிறிய எலியின் ஞானத்தையும் தமது குருவின் ஆழ்ந்த பாடங்களையும் பெரிதும் மதிக்கத் தொடங்கினர். அவர்கள் மிகச்சிறிய உயிரினங்களிலும் எளிய நிகழ்வுகளிலும் பாடங்களை கண்டறிய கற்றனர்.